நம்ம இந்த லேடிஸ்க்கு இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க. கீழே உள்ள பொருளில் எந்த பொருள் ஃபிட் ஆகும் கீழே பாருங்கள். அந்த சேர் மாதிரி இருக்குது, அதில் கீழே பாட்டத்தில் நம்ம அதை இதை என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அங்கிட்டு ஒரு பாட்டம் இருக்குது, அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதையும் தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில அந்த இது ஃபிட் பண்ணி பார்த்தா ஃபிட் ஆகலை. ஸோ வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இதில் போட்டால் ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இது மாதிரி இருக்குது, வால் கிளாக் மாதிரி. பாருங்கள், இதை எதுவும் தேடுங்க. அதுக்கு இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கீழே எது இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேர் மாதிரி இருக்குது. இது கூட அந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி ஷேப்ஸ் இருக்குது, ஆனால் அது ஃபிட் ஆகலை. ஸோ வேறு பார்ப்போம். இந்த ரவுண்ட்ஸு பாருங்கள், ரவுண்ட் செட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஏதோ ஒரு கேடைய மாதிரி இது மாதிரி இருக்குது ரவுண்ட் ஷேப்பில், அதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து வேறு ஏதாச்சும் ஷேப் இருக்கான்னு பார்ப்போம். கீழே பாருங்கள், மேட்டு போடலாம், ஃப்ளோர் மேட்டு. அது மேட் செட் ஆகிடுச்சு, ஒயிட் மேட்டு. அடுத்து வேறு என்ன இதுன்னு பார்ப்போம். மேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பெட்டு, கடைசியில் இது பெட்டு. அப்போ பெட்டுக்கு இல்லை பாருங்கள், தலை மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போது அதில் ஒரு குழந்தை படுத்துருக்க மாதிரி பொம்மையை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து வேறு என்ன ஃபிட் பண்ணோன்னா அந்த பக்கம் உள்ள மாதிரி இந்த பக்கம் ஷேப் இருக்கும். ஸோ இது எங்கேயும் வைக்கணும்னு பார்த்தா இடம் இல்லை, ப்ரொவிஷனு. ஸோ வேறு ட்ரை பண்ணுவோம். வால் கிளாக்கு செவுத்தில் தான் மாட்டணும். செவுத்தில் வச்சு பார்த்தோம், எங்கேயும் ஃபிட் ஆகலை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் பாருங்களேன், ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, காப்பி இது மாதிரி. அதில் ஒரு அப்போது அது லாலிபாப் மிட்டாய். அடுத்து இந்த கிளாக் எடுத்து செட் பண்ணி பார்த்தோம்னா எதுவும் இல்லை. ஸோ அடுத்து வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். வேறு எதுவும் பார்த்தீங்களா, அந்த பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஷேப் தெரியுது பாருங்கள் கால்கிட்ட. உனக்கு இந்த ஷேப்பில் உங்களுக்கு ஃபிட் ஆகுது, அதை தூக்கி போட்டுக்கலாம். அடுத்து இப்போ நிறையா ஷேப்பில் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள், அதை எடுத்து போடலாம். இங்கே பாருங்கள், கைப்பிடி அந்த பக்கம் கைப்பிடியை தூக்கி போடலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கைப்பிடி இருக்குது, அந்த கைப்பிடி இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து டேபிள் பாருங்கள், சைடில் டேபிள் இருக்குது, அந்த டேபிளை போட்டாச்சு. அந்த டேபிளில் ஏதாச்சும் இது வைக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ட்ராயர் இருக்கும், ட்ராயர் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ராயர் தெரியணும் அப்படின்னா பிக்சர். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் உள்ள கட்டலோட இன்னொரு ஷேப் வச்சுட்டோம். டேபிள் மேலே ஒரு வெல்வெட் டேபுஸ் இருக்குது, அதை ஃபிட் பண்ணலான்னு பார்த்தோம், அது செட் ஆகலை. ஸோ அடுத்து அந்த பக்கம் ஒரு கைப்பிடியை நம்ம செட் பண்ணிட்டோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ட்ராயரில் ட்ராயர் இருக்குல்ல டேபிளில், அந்த ட்ராயர் டேபிள் தெரியறதுக்காக ஏதாச்சும் ஒரு பூ சிம்பிள்ஸ் இந்த மாதிரி எது போட்டிருக்கான்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், மேலே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டோம். அந்த ஸ்டாண்டு மேலே, அதாவது செல்ஃபு மாதிரி அந்த இடத்துல வருது, மர செல்ஃபு மாதிரி, ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. அவன் மேலே ஒரு பலகை வரும், அந்த பலகை இருக்கான்னு பார்ப்போம். காணா ஒரு ஹார்ட் ஷேப் இந்த இடத்துல இருக்குது, செட் பண்ணி அது ப்ரொவிஷனும் இருக்குது, ஆனால் எடுத்து செட் பண்ணி பார்த்தோம், செட் ஆகலை. அப்போ அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்துட்டு தான் அப்புறம் வரும். இங்கே பாருங்கள், இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்குது பாருங்கள், அந்த டேபிள் எடுத்து செல்ஃபுக்கு எடுத்து வைக்கிறவங்களா வச்சுக்கலாம், ஆனால் போய் செட் ஆகலை அது. அடுத்து அப்போ வேறு ஏதோ ஒன்று வைக்கணும், அந்த இடத்துல வச்சுட்டு செவுத்தில் பாருங்கள், ஃபோட்டோஸ் இல்லாமல் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் ஃபிட் ஆகலை. வேறு ஃபோட்டோ வச்சு பார்ப்போம். இந்த ஃபோட்டோ ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஃபிட்டை வைக்கணும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்து வேறு பக்கம் வச்சு பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை, விட்டுருங்க. அடுத்து அந்த பாருங்கள், டேபிளுக்கு வச்சுட்டோம் பாருங்கள், செல்ஃப் மாதிரி. அப்போ அந்த செல்ஃபோட ஸ்டாண்டு தான் அது நம்ம வச்சது. மேலே இந்த வுட்டில் செல்ஃப் வச்சிட்டோம். அடுத்து ட்ராயர் பாருங்கள், ட்ராயருக்கு இந்த பூ ட்ராயர் சிம்பிள்ஸ் பார்த்தீங்களா, டேபிளில் ட்ராயர் சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு ட்ராயர் இருக்கும், அதுக்கு ஒரு பூ சிம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். எடுத்து பாருங்கள் இருக்கான்னு. இன்னொரு பூ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது ரெண்டாவது ட்ராயராக நம்ம வச்சுட்டோம். அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாக்கை செட் பண்ணி பார்ப்போமா. கிளாக் பாருங்கள், கொண்டு வந்து செட் பண்ணி பாருங்கள், கிளாக் செட் ஆகலைங்க. அப்போ இங்கேயும் செட் ஆகலை. ஸோ எந்த இடத்துலையும் நிற்கலை, விட்டுருங்க. அடுத்து வாங்க, அந்த ஹார்ட் எடுத்து திரும்ப வச்சு பார்த்தோம், செட் ஆகலை. அடுத்து பால் பாருங்கள், பால் ஷேப் டேபிளுக்கு பக்கத்தில் பால் ஒளிஞ்சிருக்க மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், அந்த ஹார்ட் சிம்பிள்லாம் காட்டுது பாருங்கள், ஹார்ட் சிம்பிள் காட்டுது. கீழே அந்த பாருங்கள், டேபிளுக்கூட இது ஒன்று காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டலுக்கு பக்கத்தில் ஹார்ட் சிம்பிள் செட் ஆகிடுச்சா. அடுத்து கட்டலுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு டப்பு. மேலே பாருங்கள், கிளாக்கும் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டப்பு செட் பண்ணலாம். அதாவது டப்பு அங்கே பாருங்கள், அந்த குழந்தைக்கு தொட்டியில் விளையாட்டு பொருள் மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்குது, அந்த கொக்கியை கொண்டு ஃபிட் பண்ணணும். அந்த கொக்கி பாருங்கள், தாத்தா குச்சி கொக்கி மாதிரி, அதை கொஞ்சம் ஃபிட் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது, வேறு இன்னும் பக்கத்தில் டப்பு ஒன்று இருக்குது. இது அதே மாதிரி இந்த உட்டனோட அதையும் வச்சாச்சு. அடுத்து பாருங்கள், டேபிள் மேலே ஒரு கிளாஸ் இருக்குது, கீழே ஒரு டப்பு இருக்குது. இப்போ டப்பு வச்சாச்சு, கட்டலுக்கு பக்கத்தில் கீழே டப்பு, மேலே டேபிள் மேலே ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை தூக்கி வச்சுருவோம். அடுத்து வேறு என்ன அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் பூனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பூனை பாருங்களேன், அந்த இது மேலே வரும். அடுத்து பாருங்கள், டேபிள் அந்த ஸ்டாண்டு மேலே ஃபோட்டோஸ் வைக்கலாம், ஃபோட்டோ ஸ்டாண்டு மாதிரி. அடுத்து ஃப்ளவர் வைக்கலாம், பக்கத்தில் அழகுக்காக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும், ஃப்ளவர் வைக்கலாம். அது ஃப்ளவர் எங்கே வைக்கலாம் அப்படின்னா அது மேலே வச்சுக்கலாம். அது மேலே பாருங்கள், ஃப்ளவர் ஷேப் எங்கே வைக்கலாம், அந்த இடத்துல வச்சுக்கலாமா.
ஃப்ளவர் ஷேப் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வச்சுக்கலாம். ஃப்ளவர் வந்து பாருங்கள் ஃபிட் ஆயிடுச்சு. அடுத்து வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், அந்த ரிப்பன் மாதிரி மாடல் இருக்குது பாருங்கள். அந்த ரிப்பன் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, அதாவது தொட்டி வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதை நம்ம ஃபிட் பண்ணலாம். அது அதுக்கு ப்ரொவிஷன் இப்போ காட்டலை, அதனால் அது வைக்க வேணாம். வேறு என்ன இருக்குது, குழந்தை பார்த்தீங்களா அழுதுகிட்டு இருக்கு பாருங்களேன். அப்போ அதோட இது வைக்கலாம்ல, பால் விட்டு பாருங்கள் இருக்கான்னு பாருங்கள் அந்த ப்ரொவிஷனை. அதை எடுத்து செட் பண்ணி பார்க்கலாமா, செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆகலை. வேறு என்ன செட் ஆகும்னு பாருங்கள். எது செட் ஆகுதோ அதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா போதும். கரெக்டாக ஃபிட் பண்ணணும். எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வேறு என்ன ஃபிட் ஆகுனா, வேறு எதுவும் ப்ரொவிஷன் தெரியுதான்னு பாருங்கள். எங்கே ஏதாச்சும் ப்ரொவிஷன் தெரிஞ்சுலாம் அதை கொண்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். வேறு ஒரு ப்ரொவிஷனும் இந்த இடத்துல தெரியல. ஒரே ஒரு ப்ரொவிஷன் தெரிஞ்சு அதையும் நம்ம போட்டாச்சு. வேறு ப்ரொவிஷன் என்னங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பொறுமையாக தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த இதை தூக்கி வச்சுட்டோம் பாருங்கள், அது செட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தொட்டிக்கு சைடு இதெல்லாம் லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பொம்மை, அந்த தொட்டி கீழே ஒரு பொம்மை இருந்துச்சு, அதை ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பொம்மை தூக்கி எங்கே வைக்கணும் அப்படின்னா, மேலே வச்சுக்க. அப்போ அந்த ஃப்ளவர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த டப்பில் வந்து பூனை உட்கார மாதிரி செட் பண்ணிட்டோமா, பக்கத்துலேயே ஒரு பூனை படுத்துருக்க மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம். அந்த டப்ளர் மேலே ஒரு ரோஸை ஃபிட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ரோஸு ஃப்ளவர் பாக்ஸ் மாதிரி ஃப்ளவர் பாக்ஸ் ஃபிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே ஒரு ஸ்டாண்டில் ஒரு பொம்மை வைக்கிற மாதிரி, குழந்தைக்கு விளையாடுற பொம்மை ஒன்று வைக்கிற மாதிரி. அடுத்து அந்த குழந்தை அழுகுதில் அதுக்கு பால் ஊட்டி வந்து இந்த டேபிளில் வைக்கிற மாதிரியில் வச்சிடலாம். அடுத்து அந்த இது பாருங்கள், தொட்டியில் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இந்த ரோஸ் கலர் ரிப்பல் மாதிரி இருக்கு பாருங்கள், பூ மாதிரி, அதையும் வைக்கலாம். அந்த போட்டோ கீழே ஒரு சின்ன போட்டோ வால் கிளாக்காக வைக்கலாம். அந்த பால் புட்டி பாருங்களேன், வாயில் வச்சு விட்டா பால் புட்டி செட் ஆயிடும், வாய்கிட்ட வைக்கிற மாதிரி. அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் அந்த இதை கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, தொட்டியை கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பால் புட்டிக்கு பாருங்கள், குழந்தை அழுது பாருங்கள், அதனால் அந்த இடத்துல குழந்தை வாயில் வைக்கிற மாதிரி வரும் பாருங்களேன். அங்கே டேபிளில் வச்சிடலாம். டேபிளில் இது எல்லாமே நம்ம அந்த இடத்துல குழந்தைக்கு தேவையான பொருள் வேணும்னு டேபிளில் பால் புட்டி இது எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம்.